ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நம்மளுடைய இந்தியன் பிராண்டான லாவா கிட்ட இருந்து லாவா அக்னி 2 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அடுத்ததாக இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அப்படி லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டான அஃபீஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ லீக் ஆகிடுச்சு. அண்ட் அந்த லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் லாவா கிட்ட இருந்து கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செம்ம டஃப் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கான ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அப்படி இந்த லாவா அக்னி 2 ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்தியன் பிராண்டான லாவா கிட்ட இருந்து வர போகிற இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த லாவா அக்னி 2 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு இமேஜ் இப்போ ஆக்சுவலி லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கான ஒரு கேமரா மாடலோட ஆக்சுவலி லாவா அக்னி 2 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஒரு ப்ளூ கலருக்கான ஆப்ஷன் தான் ஆக்சுவலி இப்போ ரிவீல் ஆயிருக்கு. மற்றபடி இன்னும் வேறு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் கேமரா மாடல் பார்க்கும்போது ஒரு பெரிய கேமரா மாடல் ஆக்சுவலி அந்த மொபைலோட விட்த் ஃபுல்லாகவே அந்த கேமரா மாடல் தான் இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய கேமரா மாடலோட இந்த மொபைலுடைய டிசைன் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மாடலோட எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஷேப்க்கான அந்த கேமரா மாடலே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த கேமரா மாடலில் இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மொபைலுடைய கேமரா ஃபீச்சர்ஸை ஆக்சுவலி பின்பக்கம் 4 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ அக்னியில் குவாட் கேமரா செட்டப் இருக்க போகுது. அதுலேயும் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா அப்படின்றதும் இந்த இமேஜில் இருந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. பட் சப்போர்ட்டிவ் கேமராஸ் என்ன அப்படின்றது கிளியராக தெரியல. பட் மோஸ்ட்லி 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான கேமரா தான் மோஸ்ட்லி இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா நார்மல் கேமரா தான். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் எதுவும் இல்லாத ஒரு நார்மலான ஒரு கேமராவாக தான் இருக்க போகுது. ஸோ ஆஃப்கோர்ஸ் லாவா கிட்ட இருந்து நம்ம கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதுனால இங்கே நமக்கு OIS-க்கான சப்போர்ட் இல்லை. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி செல்ஃபி கேமரா பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இப்போதைக்கு இருக்குது. மற்றபடி எந்த ஒரு அப்டேட்டும் இதை பற்றி இல்லை. மோஸ்ட்லி கேமரா லாவா அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மொபைலில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் கேமராவுடைய ஃபீச்சர் 50 மெகா பிக்சலுக்கான குவாட் ரியர் அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. பட் இந்த கேமராவை தாண்டி மற்றபடி இருக்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செம்ம ஹைலைட்டாக இருக்குது. ஸோ அப்படி என்ன ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு நார்மல் AMOLED டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுக்க போகிறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி டிஸ்பிளேவுடைய சைஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆக்சுவலி கிளியராக தெரியல. பட் இந்த பேக் சைடு இமேஜ் இந்த மொபைலுடைய இந்த பேக் சைடு இமேஜ் பார்க்கும்போது கொஞ்சம் விட்டெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஆக்சுவலி தெரியுது. ஸோ அதனால் மொபைலுடைய டிஸ்பிளே சைஸும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 6.7 இன்ச் இல்லை 6.9 இன்ச் மாதிரியான டிஸ்பிளே சைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எக்ஸாக்டாக டிஸ்பிளே சைஸ் தெரியல. பட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED டிஸ்பிளே கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் கிட்ட இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ண மீடியாடெக் டிமென்சிட்டி 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸர் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி மீடியாடெக்கே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மீடியாடெக் டிமென்சிட்டி 7050 சிப்செட் அவங்க லான்ச் பண்ணதுமே நாங்கள் இந்த சிப்செட்டோட ஃபஸ்ட்டு கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் லாவா அக்னி 2 5G தான் இருக்கும் அப்படின்றத அவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லாவா அக்னி 2 5Gல டிமென்சிட்டி 7050 ப்ராசஸர் இருக்க போகுது. அண்ட் இந்த டிமென்சிட்டி 7050 இது என்னடா ப்ராசஸர் புதுசாக இருக்கே, இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா இது புது ப்ராசஸர்லாம் கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்த டிமென்சிட்டி 1080 இருக்குல்ல, ஸோ அதே ப்ராசஸர் தான். அந்த ப்ராசஸர் தான் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. CPU GPU எல்லாமே அதே தான், கிளாக் ஸ்பீடு எல்லாமே அதே அப்படியே டிமென்சிட்டி 7050 அப்படின்ற நேமில் பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் டிமென்சிட்டி 1080 அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ராசஸரோட நமக்கு அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் வரும். அதுவும் பேஸ் வேரியண்ட் 8GB 256GBக்கான வேரியண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மெயின் ஹைலைட்டாக இருக்க போகுது. ஏன்னா 8GB 256GBக்கான ஸ்டோரேஜ் வேரியண்ட் மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட்டில் இந்த டிமென்சிட்டி 1080யோட இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு அபவுட் 25K செக்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த ப்ராசஸரை அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் இங்கே லாவா அக்னி 5G 2 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோனில் செம்ம ஹைலைட்டாக இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த லாவா அக்னி 2 5G ஸ்மார்ட் ஃபோன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்கான அந்த ஒரு பேஜில் தான் ஆக்சுவலி இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ 20,000 செக்மெண்ட்டில் தான் இந்த லாவா அக்னி 2 போகுது. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, Dimensity 7050 ப்ராசர் அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான குவாட் ரியர் கேமரா செட்டப் அப்படின்றதெல்லாம் இருக்க போகுது. மற்றபடி இந்த மொபைலுடைய பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆக்சுவலி பெருசாக தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக இதான் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கானு தெரியல. பட் இந்த பேட்டரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த 20,000 செக்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே தான், ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இப்போ நிறைய பிராண்ட்ஸ் அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த செக்மெண்ட்டில் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கொடுத்தாங்கன்னா அதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 13க்கான அந்த லேட்டஸ்ட்டான OSோட டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான செட்டப்போட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் இப்போதைக்கு இந்த லாவா அக்னி 2 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த லாவா அக்னி 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது இப்போ மார்க்கெட்டில் இந்த 20,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஒரு செம்ம டஃப் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் 20,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா நமக்கு LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க AMOLED டிஸ்பிளே, அதுவும் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறது ஒரு மெயின் பாசிட்டிவாக இருக்க போகுது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் Dimensity 7050 அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதையுமே அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் லாவாக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபீச்சரோட சேர்த்து இவங்க அவங்களுடைய அப்டேட்ஸும் கரெக்டாக கொடுத்து அவங்களுடைய சர்வீஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ட்ரஸ்டபிலிட்டியான ஸ்மார்ட் ஃபோனாக கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய சர்வீஸ் ரிலேட்டடாக அப்டேட் ரிலேட்டடாக நல்ல ட்ரஸ்ட்டை கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சைனீஸ் பிராண்ட்ஸ்க்கு ஒரு காம்படிஷனாக இந்த இந்தியன் பிராண்ட் லாவா அக்னி 2 5G இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த லாவா அக்னி 2 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.